ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டத்தில் இருக்கிற தமிழ் பாடத்திட்டத்தில் இயல் 2ல் 3வது டாபிக் தான் பார்க்க போகிறோம். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள். இந்த டாப்பிக்கை நம்ம முழுமையாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டாப்பிக்கில் இருக்கிற வினா விடைகளை பார்க்கலாம். ஸோ அதனால் எந்த இடத்துலையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்படிக்குள்ளே போகலாம். தமிழ் திருநாடு சான்றோர் பலரை நாட்டிற்கு வழங்கி அணி செய்திருக்கிறது. மொழிக்காக வாழ்ந்தவர் பலர், நாட்டின் விடுதலைக்காக விழுந்தவர் பலர், மண்டி கிடந்த முட கருத்துக்களை சிதைத்தவர் சிலரே. அவருள் தமிழ்நாடு தவம் செய்து பெற்றவர் ஒருவர் உண்டென்றால் அவர்தான் பெரியார். பெரியார் பற்றிய எதிர்மறையான கருத்துக்கள் இப்ப நியூஸ் சேனல்ல அதிகமா பார்க்க முடியுது. இனி வரும் காலங்கள்ல இந்த தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கிற அந்த இப்ப பெரியார் பத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா, சோ அது மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பாடப்புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம படிச்சு வச்சுப்போம். எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க, சோ அதனால நம்ம படிச்சுதான் ஆகணும். டாபிக்ல இருந்து வினாக்கள் கேட்கறாங்க, சோ அதனால அந்த டாபிக் நம்ம படிச்சுப்போம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதுழும், மனக்குகையில் சிறுத்தை எழும். இப்பாடல் வரிகளை பெரியாரை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய வரிகள். பழந்தமிழ் சமுதாயத்தில் பெண்கள் நன்மதிப்பு பெற்றிருந்தார்கள். புலவராய், பாடணியாய், விரலியாய் திகழ்ந்து மாண்புடை மன்னரால் மதிக்கப் பெற்றார்கள். கல்வி நலன் பெற்ற பெண்பார் புலவர்களுக்கு மன்னரும் பணிந்தனர். மரங்கொண்ட மன்னனின் பகையை மாற்ற தூது சென்ற பெருமையும் அக்காலத்து பெண்கள் பெற்றிருந்தார்கள். கால சூழல் பிற்காலத்தில் மாறியது. வந்தவர் கூறிய கருத்தெல்லாம் இங்கு வாழ்ந்தவர் ஏற்றனர். பெண்களை அடிமைப்படுத்தினர், வீட்டுக்குள் முடக்கி வைத்தனர். எனவே நாட்டு விடுதலைக்காக போராடிய பெரியார் பெண்களின் சமூக விடுதலைக்கு போராடினார். அவர்களின் சிந்தனைகளை பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் கல்வி பெறுவது அவர்கள் உரிமை மட்டுமன்று, சமூக மாற்றத்திற்கு மிக இன்றியமையாததாகும். பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்று பெரியார் உறுதியாக எடுத்துரைத்தார். ஆண்கள் பெண்களை படிக்க வைக்க வேண்டும். அவர்களுக்கு உலக படிப்பும் ஆராய்ச்சி படிப்பும் தாராளமாக கொடுக்க வேண்டும். நாட்டில் உள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களாய் வைத்திருக்கும் கொடுமை. பெண் உரிமை. பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். அதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்தும் முறையே தனியானது. ஆணுக்கு பெண் இளைப்பில்லை என்று சிந்தித்தவர் பெரியார். அவர் பெண்கள் தத்தம் கணவர்களுக்கு மட்டுமே உழைக்கும் அடிமைகளாக இராமல் மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றும் புகழ்பெற்ற பெண்மணிகளாக விளங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சொத்துரிமை. பெரியார் பெண்ணுரிமை மறுப்புக்கான காரணங்களை நன்கு ஆராய்ந்தார். பெண்களுக்கு வழி வழி வரும் சொத்துரிமை மறுக்கப்பட்டமையே அவர்களின் அடிமை வாழ்விற்கு அடிக்கோலியது என்று உணர்ந்தார். அதற்காக அவர்கள் போராடவும் கிளர்ச்சி செய்யவும் வேண்டுமென கூறினார். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துவிட்டால் அவர்களுக்கு இருக்கும் எல்லா வகையான அடிமைத்தனங்களும் ஒழிந்து போகும். பெண்ணடிமை என்பதற்குள்ள காரணங்கள் பலவற்றில் சொத்துரிமை இல்லாதது என்பதே முதன்மையான காரணம். அதனால் பெண்கள் தாராளமாகவும் துணிவுடனும் முன்வந்து சொத்துரிமைக்கு கிளர்ச்சி செய்ய வேண்டியது மிக இன்றியமையாத உடனடி செயலாகும் என்றார் பெரியார். தம் கட்டுரைகளில் எழுதியும் மேடைகளில் பேசியும் வந்தார். இன்று அந்த சிந்தனை நடைமுறைக்கு வந்துள்ளது. அடுத்ததா பெண்களுக்கான அரசு பணி. அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும். அரசாங்கத்தின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நம் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும். பெண்களுக்கு எல்லா வகையான உத்தியோகமும் கிடைக்க செய்ய வேண்டும். அன்று பெரியாரின் சிந்தனைகள் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததா அகற்ற வேண்டியவை. சடங்குகளையும் மூட நம்பிக்கைகளையும் களைவதில் உறுதியாக உள்ளம் படைத்தவராக இருந்தவர் பெரியார். பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தார். விடுதலைக்கு முன்னிருந்த பெரும் கொடுமைகளுள் குழந்தை மனமும் ஒன்று. ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமா இது சீற்றில் சிதைந்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என கூறி அதனை நீக்க பாடுபட்டார். தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு. அதுவே மனக்குடை. பெற்றோர் பலர் தம் மகனின் கல்விக்காக பணம் செலவழிப்பதனை தங்கள் கடமையை சேர்ந்தது என கருதாது அதே ஒரு தொழிலில் போட்ட முதலீடாகவே கருதினர். அந்த முதலீட்டை வட்டியுடன் சேர்த்தே மகனுக்கு வரப்போகிற மனைவி மூலம் மனக்குடையாய் பெற்றுவிட வேண்டும் என்று துடித்தனர். சமுதாயத்தில் முறையான ஒழுக்கமும் அன்பும் தியாக உணர்ச்சியும் ஏற்பட்டால்தான் இம்மாதிரியான தீமைகளை ஒழிக்க இயலும். தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள், பட்டதாரிகள் ஆகியோர் செக்கு மாடாக இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாற வேண்டும். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று கூறியவர் யாரு? பெரியார். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்றும் தெரிவித்தார். ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்னும் வள்ளுவரின் வாய்மொழியை நன்குணர்ந்தவர் பெரியார். ஒரு நாடு வளத்துடன் இருக்க வேண்டுமானால் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டுமென்றில்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானதாகும் என்பது அவர் தம் கருத்து. பெரியார் சமூக முரண்களை எதிர்த்தவர், மூடத்தனங்களை முற்றறுத்தவர், தொலைநோக்கு பார்வையுடையவர், பகுத்தறிவுக்கு பொருந்தாதவற்றை அறுத்து எறிந்தவர், சமூக மாற்றத்தை விரும்பியவர், பெண்களே சமுதாயத்தின் கண்கள் என கருதியவர், பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர். பெரியார் வழிகாட்டுதலால் தமிழகம் இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது. பாடப்பகுதியில் இருக்கிற வினா கோடிட்ட இடங்களை நிரப்புக. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள டேஸ் ஒன்று உண்டு. ஆன்சர் என்ன வரும்? மணக்கொடை. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா மணக்கொடை ஒன்று உண்டு. கொஸ்டின் 2. பெரியார் சமூக டேஸ் எதிர்த்தார், மூட கருத்துக்களை டேஸ். ஆன்சர் என்ன வரும்? பெரியார் சமூக முரண்களை எதிர்த்தார். பெரியார் சமூக முரண்களை எதிர்த்தார், மூட கருத்துக்களை முற்றறுத்தார். அடுத்ததா பாருங்க, உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அரசின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நம் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் என்றவர் யார்? ஆன்சர் என்ன வரும்? 2வது இருக்கு இல்லையா, பெரியார். அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பெண் அடிமையானதற்கு உரிய காரணங்களில் ஒன்று டேஸ் இல்லாமை. ஆன்சர் என்ன வரும்? 3வது இருக்கு இல்லையா, சொத்துரிமை. பெண்கள் அடிமை ஆவதற்கு உரிய காரணங்களில் ஒன்று சொத்துரிமை இல்லாமை. இதனால கவனிச்சு பாருங்க. விடைகளுக்கு ஏற்ற வினா எழுதுக. பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். வினாவை எப்படி கேட்கலாம்? பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? பெரியார் பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தார். இது எப்படி வினாவா மாத்தலாம்? பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? அடுத்ததா சந்திப்பிழை நீக்கி எழுதுக. ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அரசு பணியை கொடுக்க வேண்டும். ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமாம். அடுத்ததா ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. இந்த வரியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவர்களுக்கு மன்னரும் பணிந்தான் இருக்கு, பணிந்தனர்னு வரணும். ஓகேவா? பலர்பால் வினைமுற்று, பணிந்தனர். அடுத்தது பெண்கள் பெற வேண்டியது பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை ஆகியன. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள். இந்த டாப்பிக்கில் இருக்கிற வினாக்களை பார்த்தோம். ஸோ பாடப்பகுதியை முழுமையாக படிச்சிருக்கிறோம். இதில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.